500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சென்னையில் மணமகன் ஒருவருக்கு நேர்ந்திருக்கும் இன்னல்கள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணி தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. குறிப்பாக தற்போது நான் நின்று கொண்டிருக்கிற இடம் வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபம். இந்த மண்டபத்தில் ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கு இன்று திருமணம் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. திருமண நிகழ்ச்சியில் கூட இந்த பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றக்கூடிய சூழ்நிலையில் மண்டபத்திற்கு வாடகை கொடுப்பது, அது மட்டுமில்லாமல் சாப்பாடு செலவு என அனைத்தையும் பணம் நேரடியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனவே அதனுடைய என்னென்ன பாதிப்புகளில் இருக்கிறது என்பது தொடர்பாக விளக்குவதற்காக மணமகன் வினோத் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ திருமண நிகழ்ச்சி நடத்துறீங்க, எந்த வகையில் உங்களுக்கு இது பாதிப்பு இருக்கு? ஆமாம், இல்லை எனக்கு இது நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் தெரியும். இப்போ எல்லாமே 20% தான் பேமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ எப்படி கொடுக்க போகிறாங்கிறதே எனக்கு தெரியல. இனிமேல் தான் 1 மணிக்கு மேலே தான் தெரியும். நான் பேங்க்கில் போய் எடுக்கிறதா, இல்லை செக்கு கொடுக்குறதா, இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மேரேஜ் முடிச்ச அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு 2-3 நாள் டைம் கொடுக்கணும். அப்போ தான் லோக்கல் பீப்புள்னா மீடியமான ஆளுங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மண்டபத்திற்கு வாடகை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த சூழ்நிலையில். அது தொடர்பாக அவங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? இதனால் கால அவகாசம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை பணம் கொடுப்பதற்கான என்ன முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் அவங்க கெடுபிடி பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்குது, இல்லை செக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு 2 நாள் டைம் கேட்டு. இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. நன்றி சார். இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு முன்கூட்டியே அறிவித்து கால அவகாசம் கொடுத்திருந்தால் இதுபோன்ற பிரச்சனைகளை முழுமையாக தடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை மணமகன் வினோத் முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் சுப்பிரமணியன்.